ஷெல்ஃப் மேல இருக்கும் தெய்வங்களே, உங்களுடைய அருளும் ஜனக உங்களுடைய ஆதரவும் இருந்தாதான் ஏன் பொழப்பு நல்லபடியா நடக்கும். காலங்காத்தால கல்லாப்பட்டியில கலகலன்னு சில்லறையா வந்து குவியணும். கடன் சொல்லாம கை நிறைய காசோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும். கீழ்வானம் செவந்து ரொம்ப நேரம் ஆக போகுது. இவனுக்கு இன்னும் போதையே தெரியல போல இருக்கு. என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வரான். யோ பன்னீர, நீ வச்சுனுங்கிறது தம்மா துண்டு டீ கடை, பெரிய உடிப்பு ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு போஸ் கொடுத்துனுங்கிற. ஏண்டா இந்த காவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்னடா வேணும்? ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஸ்ட்ராங்காவா? ஏற்கனவே தான் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்குதே, அப்புறம் எதுக்கு இது? அந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ராங்க போட்டா லைட் ஆயிடும். லைட் ஆகாது, டைட் ஆயிடும். இரு தரேன். கத்தால கண்ணால குத்தாத கனதுகார குடி பேர துளி ஊத்தி குடி கத்தால கண்ணால். ஏண்டா தண்ணி அடிக்கும் போது நீட்டா உட்காந்துக்கிட்டு அடிக்கிறீங்க, டீ அடிக்கும் போது மட்டும் நீட்டிக்கிட்டு படுத்துருவீங்களா? ஏ குருவி குருவி, ஏய் கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? சொம்பு கழுவிந்த. சொம்பா? இந்த மூதேவி எழுப்பி இந்த டீ அவங்கிட்ட கொடு. எழுந்திரியா? டா டீ எழுந்திரு. குடி. என்னது? டீ. டீயா? பின்ன அப்பா மூஞ்சியும் முகரையும் பாரு. மொலாலி துப்புறோம். துப்புறானா வாந்தி எடுக்கிறானான்னு பாடுறா. டீ ஆடாது. பின்ன சாருக்குள்ளே நாங்க தண்ணி ஊத்தாம ராவா அடிப்போம். நீ என்னடான்னா டீல தண்ணியை ஊத்தி கொடுத்துருக்க. டீ போட்டு வேணும்டா. யோ மாஸ்டர் தாயா. மாஸ்டர்? டேய் நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? மாஸ்டர் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அவனே மாஸ்டர் இப்ப டீ போட்டு தரணும், இல்ல இங்க ரணகாலம் ஆயிடும். மொலாலி டீக்கு காசு கொடுக்காம சாஞ்சிட்டான். விதிடா விதி. வியாழக்கிழமையும் அதுவா இந்த வீணா போனவன் விவகாரம் பண்ணிவிட்டான். இன்னைக்கு வியாபாரம் உருட்டா மாதிரிதான். ஏடா எங்க போய் தொலைஞ்சா உன் மாஸ்டர்? ஐ எனக்கு 10 ரூபாய் விழுந்திருக்கு. 10 ரூபா தனிச்சில்ல. இப்போ பிள்ளை பிறக்கும் போதே தனிச்சில்ல சொல்லுது. எல்லாரும் பணத்தை யான் எடுத்துருவாங்க, நீ மட்டும் தான் என்கிட்ட பிடிச்சு ஓடுதாமா. இந்தா ஓடு. மற்றவங்களுக்கு பரிசு விழுந்து காசு நமக்கு வர மாட்டேங்குது, அவங்களுக்குலாம் போகுது. அண்ணே எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கண்ணே. தாரேன். தெரிஞ்சது முருகா, பரிசு விடாம பாத்துக்கோ. அப்பா வேடப்பா, நீ தான் என்ன காப்பாத்த. இவனுக்கு நல்ல யோகத்தை கொடு. சொல்லு. ஏய் ஏற காலமாடு சண்டை போறதுனால காரை வச்சு தரைய கரெக்ட் சொல்லணுமா? அதே மாதிரி சொல்லுது. நீ சொல்றத சொல்ல நம்புறேன்னு சொல்லுவாம மெதுவா சொல்லுடா. அண்ணே 19ண்ணே. கொண்டா பாப்போம். ஏல 19 100 ரூபா. ஏல நல்ல யோகார பேலா இருக்க. இன்னும் சொல்லு. வேணாம் எனக்கு கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. இந்தா. யாருக்குண்ணே வேணும் பணம்? படத்தை கொடுங்கண்ணே. ஏல 100 ரூபா விழுந்திருக்கு, நீ படத்தை கேட்க? அண்ணே படத்தை மட்டும் கொடுங்கண்ணே. ஏல இந்த படத்தை பார்த்து தான் வாலி பேக்கெல்லாம் சொல்றதுக்கு வரான். அந்த படத்தை வச்சு என்ன செய்ய போற? எனக்கு படம் தான் வேணும்ண்ணே. ஏல உனக்கு லூசா? ஏல புழைக்க தெரியாத பேர் இருக்க. அந்த நடிகை படத்தை கொண்டு போய் என்ன செய்ய போற? ஏல சொன்னா கேட்க மாட்டியா? இப்படி ஒரு நிமிஷம் பணத்தை விட்டு போ. அண்ணே எனக்கு எதுவும் ஓசியில வாங்கி பழக்கம் கிடையாது. படத்துக்கு பணத்தை வச்சுக்கோங்க. ஏல இந்த பேர் ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கா? முதலாளி இப்பதான் கடையை திறந்தீங்க, அதுக்குள்ள கழுவி விடுறீங்க. இன்னைக்கு கடை லீவா? வாய மூடுற. டேய் காலங்காத்தால கருமாந்திரம் பிடிச்ச ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்தான். அண்ணே 2 போண்டாவும் ஒரு டீயும் கொடுங்கன்னு. அடே காலங்காத்தால வெறும் வயிற்றுல போண்டா வேண்டாண்டான்னு கதறின கெஞ்சின, கேட்கலையே. நம்ம கடை போண்டாவை தின்னுட்டு நம்ம கடையிலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் கழுவி விடுங்க. நக்கலா?
சூப்பர். மாஸ்டர் ஒரு ஈ போடவா இல்ல 2 ஈ போடவா? என்னது ஈ போடுறியா? அந்த கடையில தொல்லை தாங்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க நீயுமா? அண்ணே, ஒரு ஈனா டீ, 2 ஈனா காஃபி. உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, பையன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். ஆமா ஆமா, ரொம்ப விவரமானவன் தான். டேய், பால் இருக்கடா? தீந்துருச்சு முதலாளி. டேய், இந்த வயசுல உன் முன்னால என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உனக்கு தெரியல. ஆனா பின்னால மட்டும் பொம்பளை போட்டோவா ஒட்டி வச்சிருக்கிற. போய் வாங்கிட்டு வாடா. ம். நில்றா. எங்க போயிட்டு வர? விட்டு படம் பார்த்துட்டு வரேன். என்ன படம் பார்த்த? யார் வீட்ல பார்த்த? பூக்கராக்கா வீட்டுல. ஆ, பூக்காரி வீட்லயே பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட கம்னு இருங்க முதலாளி. புது படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போனாங்களா, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். மம்டி, அது ட்ரெய்லர்ரா. படா. ஏதோ ஒரு முதவி. நடைய பாரு, மலச்சிக்கல் வந்த மசனக்குடி யானை மாதிரி. ஏ குருவே, இங்க வா. என்ன முதலாளி? எதிர் கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி 2 மசால் வடையும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வா போ. சரிங்க முதலாளி. இரு. ஏண்டா, பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி, பால்காரன் பால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முதலாளி. நான் விடுவேனா? அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்ல. அது சீக்கிரம் பாலை காய்ச்சு. முட்டா பயல யோ இரியா, பால்காரன் இங்க வா. காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிறேல்ல, அப்புறம் என்னமோ பாலை வச்சுக்கிட்டு இல்லைங்கிறியாமே. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். இப்போ உன் கடையில் தானே பால் வாங்கிட்டு வந்தான். ஐயோ, அது பால் இல்லைங்க, மோர். அது லூசு பயலெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்சை பண்றீங்களே. மோரா? டேய், முதல்ல அதை எடுத்து கொடு. போடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இவெல்லாம் ஒரு மாசம். இரு, பின்னால உனக்கு பெருசா வைக்கிறேன். கடையில் யாரும் இல்லையா? என்ன வேணும்? மாலை என்ன விலை? 250 ரூபாய். 250? 250? ம், நான் ஒரு மாலைக்கு தான் விலையை கேட்டேன். நானும் ஒரு மாலைக்கு தான் விலையை சொன்னேன். சரி சரி, கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா? 2 பேத்துக்கு தான். ம், எங்களுக்கும் தெரியும் கல்யாணம் உன் பையனுக்கா பொண்ணுக்கா. எனக்கு தான். சரி, மாலை வாட்டின மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. மாலை வாடி இருக்கா? நீயே வாடின மாதிரி தான் இருக்க. உன் மூஞ்சிக்கு இதே அதிகம். காசை கொடுத்துட்டு போயா. மாலை வாங்கியாச்சு, பொண்ணு எங்க போய் தேடுறது? இவன் மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கேடு. சொட்ட தலைய. என்னக்கா சங்கீதாக்கா, என்ன பூவெல்லாம் வாடி போயிருக்கு. வாடி போகாம இருக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் பூ சரி விக்கிறேன். சரி, தண்ணி தெளிச்சு வை. உனக்கு தான் தண்ணி தெளிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர் இன்னைக்கு லேட்டா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பூ வரலையே. இங்க யார் இதை வச்சா? ஓகே. ஓகே. இந்த ஹால்ஸ் இது எதுக்கு? இல்ல 50 பைசா சில்லற இல்ல, அதான். ஓஹோ, அப்படியா? அப்படித்தான்.
சில்லற பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அண்ணாச்சே எங்க முதலாளி 100 முந்திரி பருப்பு என்ன சொன்னாரு. இல்ல பணம் வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லம்டா. சரி பணத்தை கொடு. அதெல்லாம் நல்ல நோட்டு தான், எடுத்து உள்ள வைங்க. அத நான் சொல்லணும். ஆ 100. இந்தா. அதேண்டா பிரிக்க? நான் கொட்டிருண்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுக்குடா என்னணும்? 100 சரியா தான் இருக்கு. எடுத்துட்டு போ. 1 2 3. அண்ணாச்சி யாரை ஏமாத்துறீங்க? நான் யார் தெரியுமா? அவன் பெரிய அம்பானி. உனிமே தெரியுதுக்கு கோயம்பரம் தானே. இத முதல்ல எண்ணுங்க. அதே மாதிரி எண்ணணும். 100 சரியா தான் இருக்கு. கொண்டு போ. நீ கட்டாக்குதுனா நான் எத்தனை போகணுமா? என்னன்னா நீ ஏமாத்துறியா? செல்லம் நான் அப்படிலாம் உன்னை நினைக்கிறடா. நான் கேட்டது 100 முந்திரி பருப்பு. நீ 15 குத்துட்டு மீதி 85 ஏமாத்த பாரியா? அப்ப நானே என் முதலாளி மாதிரி கேன பையனா? ஏய் நான் உன்னை அப்படி சொல்லுவேனாடா? அப்ப நீங்க கேன பையனா? தப்பே அடிபட்டு செத்து போக போலுக்கு. அதெல்லாம் தெரியாது, என் காசு திருப்பி கொடுங்க. இந்தாடா. ஊர்ல சுவாசிக்காரன் சொன்னா உன்னை யார் நினைச்சுனே பிடிக்க போகுது. அதே மாதிரி செஞ்சுட்டு போறான். அண்ணாச்சி என்னடா? 4 சிந்தால் சோப்பு கொடுங்க. இந்தா காசு கொடுறா. இதோ என்னடா இது? 1.5 வருஷமா 50 காசு சில்லறன்னு ஆல்சா கொடுத்தீங்கல்ல, சோப்புக்கு தான் சில்லற வச்சுக்கங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை சுருக்கி இந்த கடை வச்சேன். இப்ப இந்த கடை பெட்டி கடையா இருக்க. ஒரு டீ ஒன்று கொடுப்பா. ஆமா கொஞ்சம் ஒதுங்க. என்னப்பா உன் நடிகோட ஸ்டில்லு புது டைப்பா இருக்கு? அதுவானே புது படம் ரிலீஸ். கட் அவுட்டு பேனர்லாம் வைக்கணும், காசு இல்ல. அறிவு கட்ட முண்டம். சிங்கிள் டீ போட வக்கு இல்ல. சினிமா நடிகைக்கெல்லாம் போஸ்டர் ஓட்ட போறாராம். சீக்கிரமா டீ போட்டு அவருக்கு கொடு. டேய் என்னடா பள்ளி கடை நடத்தினீங்க? இல்ல யாரை நினைச்சிட்டீங்க? இந்தாங்கண்ணே. என் முதலாளி மாதிரி என்னன்னா கேன பையன் நினைச்சிட்டீங்களா? டேய் என்னடா கேன பைய கோண பையனை என்ன வம்புக்கு இழுக்கிற? எங்க பருப்பு? இந்தாங்க காசு. என்னடா பருப்பு கேட்டா பணத்தை நிட்டுற? உங்கள மாதிரியே என்னைய நினைச்சிட்டான். சபாஷ். என்ன நினைச்சான்? புத்திசாலி தான். உன்னை நானே புத்திசாலி நினைக்கல, அவன் எப்படி நினைப்பான்? அரஞ்ச என்ன தெரியுமா? அம்மா விஷயத்த சொல்றான். அத நான் எப்படி சொல்லுவேன்? வழக்கம் போல வாயால் தாண்டா சொல்லணும். சொல்லு. நீங்க 100 முந்திரி பருப்பு கேட்டீங்களா? ஆமா. நானும் போய் கேட்டேன், அவனும் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா 15 தான் இருந்தது. மீதி எங்கடான்னு கேட்டா அதான் இதுன்றான். இந்தா உன் முந்திரி பருப்பும் குத்துட்டு காசா வாங்கினோன்ட்டேன். அப்படியா? குனி. இந்தா. அறிவு கலைஞ்சம். காசை கொடுத்துட்டு கிளாஸை கழுவு போ. டேய், ஏய் தள்ளு. இங்க இந்த சவுண்டை விட்ட இப்போ இதுக்குதான் கடையில எடுபடி வேலைக்கு ஆம்பளை பசங்களையே வைக்க கூடாது. பொம்பளை பசங்களை வச்சிருந்தா பருப்புன்னா கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருப்பான். முதலாளி இருக்காரா? முதலாளி இல்ல, மாஸ்டர் தான் இருக்காரு. அப்படியா? ஏன்டா என்ன விஷயம்? இல்ல சில்லற தரணும் அதான். சில்லற மாட்றா, நீங்களே வந்து டீல் பண்ணீங்க. போட. இன்னைக்கு மாஸ்டர் பஸ்ஸமா மாட்டினா. ஏய் ஆத்துனத போதும், கிளாஸை கழுவு. தம்பி என்னண்ணே? இந்த எஸ்எஸ் கம்பெனிக்கு எப்படிப்பா போகணும்? அதுவாண்ணே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் போங்க. ஸ்ட்ரைட் போய் left ஆ? ஆமாண்ணா ஆமாண்ணா. Okay. அதேதான். Thank you, thank you. அதேதாண்ணா. முதலாளி சில்லற வாங்கிட்டு வர சொன்னாரு. சில்லறையா? என்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு போலியே. யோ உங்க முதலாளி என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லற வாங்கிட்டு வர சொன்னாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி அங்க வச்சுட்டு போ. எங்க வச்சுட்டு போறது? ஓனர் இல்லன்னா நீ ஓனர் மாதிரி இருந்து பொறுப்பா பதில் சொல்லணும். ரோட்ல போற மாதிரி அங்க வச்சுட்டு போ இங்க வச்சுட்டு போன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க ஓனர் வரட்டும். ஏய் ஏன் அப்படி சொல்ற? யோ நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏன்னு சொல்ற? சரி சரி மன்னிச்சுக்க. ஒன்று செய், நீ கொடு, நான் முதலாளி வந்தோடனே கொடுத்துறேன். கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாரு. இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குமா? எதை வச்சு சொல்ற? நாங்கெல்லாம் சைஸை பார்த்தே சொல்லுவோம்ல. என்ன சைஸ்? எப்படி சொல்ற? அதான் பார்த்தாலே தெரியுதே. தள்ளுமா தள்ளுமா. ஏண்டா டேய், சைஸை பார்த்தே சொல்லுவேன்னு சின்ன பொண்ணுகிட்ட சில்மிஷமா என்ன பேசிக்கிட்டு இருந்த? அட சில்லற முதலாளி நீங்க வேற. சில்லறையாவது நோட்டாவது போய் வேலையை பாடுறா.
பாப்பா இங்க வாமா. பாக்குறேன். இந்த பாரு, இனிமே நான் கடையில இருக்கிற நேரமா பார்த்து நீ வந்து போகணும் இல்ல? கண்டவனோட பேசிக்கிட்டு இருந்த உன் கதை கந்தலாயிடும். ஆனா ஒண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு மத்தவங்களால ஆபத்து வராது. நான் கேரண்டி. ஐயோ சரியான சொல்லு. முதலாளி குழாயில தண்ணி வரல. சி வேலையை பாரு. லெட்டரு. ஏய் முரளி அங்க போகாதடா, ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துரு. ஏய் போடா. ஏய் இங்கே இல்ல வாடா. ஏய் அங்க ரொம்ப ஆழமா இருக்கும்டா, இங்க வந்துடுடா. நான் குதிச்ச மாதிரி குதி பத்தலாம். ஏய் ரொம்ப அழுத்திக்காத போடா. என்னது இது? துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. எங்க பாத்தியா அந்த கூத்த? ஐயோ ஐயா வணக்கம். என்ன ஓனர் காவில இருந்து கலருக்கு மாறிட்டாரு? ஏய் மச்சி இங்க போறா. ஏண்டா மூதேவி, முதலாளி. 3 வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது மம்பட்டி. என்ன முதலாளி நீங்களா? மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே முதலாளி. மாப்பிள்ள தான்டா. பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, இப்ப கல்யாணம் தான் பாக்கி. முதலாளி கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. டேய், காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கடா. நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடினா தான் அதை பிடிக்க முடியும். வரலாம் பாரு, லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசிமா நிக்கிற. டேய், நாளையில இருந்து நீ வாடகைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இங்க டீ போடணும். சுட வைக்க பால் இல்ல சூட்டா? போடா. நீ குடுக்குற காசுக்கு கோமணத்தை கூட லாண்டரியில போட முடியாது. என்ன சூட்டா, சூட்டு. அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க? ஒரு கப் டீ குடிப்பா. வழக்கமா நான் தான் டீயை போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிருக்கா. அதான் எதுக்கு சிரமப்படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன். டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. நீங்களும் ஒரு சுமாரான கஸ்டமர் தான். என்னைக்கோ ஒரு நாள் தானே வரீங்க. என்ன பண்றது, ஏன் தலையெழுத்து. எஸ்கியூஸ் மீ, நீங்க இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதென்ன ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? போயா. சரியான லூஸ். ஏங்க, என்ன ஏதோ பொலையர்னு சவுண்டு கேட்டுச்சு? அது பையன் பேப்பரை கீழே போட்டான். பேப்பரை கீழே போட்டா அவ்வளவு சவுண்டு வருமா? கேக்குதே. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? எதுக்கு தினம் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் கல்யாணத்தன்னைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டலான்னு போனேன். அப்பதான் முதல்ல என் முகத்தை பொண்ணு பார்த்துச்சு. உடனே அழகு அடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருச்சு. அன்னையில இருந்து இதே மனக்கோலத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வக்கீல் சார், சௌக்கியமா? ஏதோ இருக்க. உங்களுக்கு சாரை ஏற்கனவே தெரியுமா?
தெரியுமாவா? சார் எங்க தெருல 10 வருஷமா வக்கீல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வக்கீலா பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஏன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? என்னைக்காவது உன் கடை கேஸ் கோர்ட்டுக்கு வரல அப்போ வச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு எந்த தெருல பொண்ணை தேடி அலைய போறீங்க? இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது. ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக ஐயோ தீவிகா தீவிகா அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்படி மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கே. ஆஹா. யோ மாஸ்டர், நீயும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீயும் பார்க்க வரியா? ஆமாண்ணே, புது சட்டை. இதுக்கு பேரு டிப் டாப்பா? இந்த லுங்கியை 1.5 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று தான் செலவை காமிச்சான். செலவு பண்ணா வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான். இவனுக்கு வேலை இருக்கியா? உன்ன மாதிரி இல்ல, நீ போ. தீபிகாமா, நான் வர்றதுக்குள்ள கடையை திறந்துடாதீங்க. மாஸ்டர் நான் வாரேன். முதலாளி, தீபிகா கடை திறக்க வராங்களாம், அதுவும் 10 மணிக்கு வராங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் முதலாளி. சுத்த லூசு பயலா இருக்கிறியே. ஒரு நடிகை இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. 10 மணின்னு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாங்க. நீ கடை வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாமான்லாம் கழுவி கவுத்துட்டு சாவகாசமா 2 மணிக்கு போ. கரெக்டா அவங்கள பார்த்துடலாம். நடிகை தீபிகா வராங்களா? அதுக்காக தான் அவங்கள பார்க்கணும்னு ஆபீஸ் கூட லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆமா, எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம். வந்துட்டாங்க. இன்னைக்கு எப்படியாவது பார்த்துருங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்க மேடம். வழி விடுங்கப்பா, தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, வழி விடுங்கப்பா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம் மேடம், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். ஐயோ போட்டா பிடிக்கிற வெளியே நீ நம்ப மாட்டாங்களே. வாங்கம்மா, பொருங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க. மேடம், இன்னையில இருந்து எனக்கு சூப்பர் டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது. இந்த மாதிரி பல கடைகளை திறக்க போறேன். ஏன்னா உங்க ராஜ்யம் எப்படி? இந்தாங்க உங்க பொண்ணான திருக்கரங்களால கடையை திறந்து வைங்க. ரொம்ப நன்றி. வாங்க எல்லாரும் வாங்க, டிபன் காபி சாப்பிட்டு தான் போகணும். டேய், கிளாஸை உடைச்சா நீ க்ளோஸ். சத்தம் போடாம உனக்கு வேலை செய்ய தெரியாத? வாய முடுங்க முதலாளி. வேலையை முடிச்சுட்டு நடிகையை பார்க்க போக சொன்னீங்க. இன்னைக்குன்னு பார்த்து அவன் இவன் வந்து உயிர் எடுக்கிறான். நான் எப்போ வேலை முடிச்சு எப்போ தான் போறது? ஏண்டா, நீ வேலையை பார்க்க போறியா இல்லை நடிகையை பார்க்க போறியா? இன்னைக்கு நைட்டு நான் தான் உனக்கு சோறு போட்டாகணும். நடிகை போட மாட்டான். நல்ல சான்ஸை கெடுத்துட்டீங்களே முதலாளி. ஆமாம், நல்ல சான்ஸ். அங்கே பாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகி வரான். ஏன் நடிகையை பார்க்கணுங்கிற ஆசையில் முடியில்லாத நீ 3 மணி நேரம் வெயில்ல நின்று மண்டைக்காய வந்திருக்கியே. இதெல்லாம் உனக்கு தேவையா? எது தேவையோ அதோட தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, பல்லுப்படி மடிக்கிற பேப்பர்ல பாப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. கையெழுத்தா? அவங்க எப்படி இருக்காங்க? அலங்காரம் பண்ண அம்மன் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காங்க. அவங்க திரும்பும் போது நீங்க பின்னால பார்க்கணுமே. நீ பார்த்த? அதுக்குள்ளதான் கூறு கட்ட பசங்க குறுக்க மறுக்க போய் மறைச்சிட்டானுங்களே. முதலாளி, நான் இப்பயே கிளம்பி ஆகணும் முதலாளி. நான் வரேன் முதலாளி. டேய் டேய் டேய், யோ ஏன் பேப்பரியா? யோ கையெழுத்து வாங்கினது வெட்டியா போச்சு. அட பாவிகளா. மேடம், மேடம், Thank you, madam. நானே உங்க ரசிக்கிறேன் மேடம். பாய் மேடம். பாய் மேடம். பாய் 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 பாய். இவங்க பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். இப்போதாண்டி மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா, நம்ம ஃப்ரீ டைம்ல தான் இருக்காங்க. சீக்கிரம் வாடி, ஆபீஸ் வர லேட் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்சு போயிடுவோம். போறாரோ தெரியல. இவ்வளவு லேட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம்ல, பார்த்துக்கோங்க. மாஸ்டர், கூட்டம் அலமோதுது. ஆமா. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. ரொம்ப முக்கியம். குருவே, நாங்க முதலாளி. இந்த கடைக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணிட்டு காசை ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வா. சரிங்க முதலாளி. டேய் நில்லு.
இன்னைக்கு குளிச்சியா? போன வாரமே குளிச்சிட்டேன். வெரி குட். போ. இதான் பையங்கிறது. என்ன பாப்பா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வியாபாரத்தை தூக்கி நிறுத்த முடியலையேன்னு உன் முகம் தொங்கி போயிருக்குது. எனக்கு புரியுது. ஏமா சும்மா இந்த தெருவில் 4-5 வாடிக்கைக்காரங்களை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்த முடியுமா? இந்த கோடி விட்டு கோமதி அம்மா இருக்குதே, 60 வயசு ஆகுது. அது என்னடான்னா தினைக்கும் 6 முழம் வாங்கி வச்சுக்குது. இந்த நடுவிட்டு நாகலட்சுமி இல்லை, இப்போதான் வயசுக்கு வந்துச்சு. அது என்னடான்னா தினைக்கும் 2 முழம் போதுங்குது. இப்படி முழம் போட்டு முன்னேற முடியுமா? நீ அதுக்காக ஒன்றும் கவலைப்படாத. எந்திரிச்சவன் தான் கீழே விழுவான், கீழே விழுந்தவன் தானே எந்திரிக்க முடியும். அதனால காதல் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். டீ ரெடி. யாரையும் உன்னை டீ போட சொன்னது? வழக்கமா நீ டீ தானே வாங்குவ. ஏன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டோமா? நாக்க பிடிக்கிற மாதிரி அப்படி கேளுமா. டேய், பாப்பாவுக்கு இந்த கடையில் எதை வேணாலும் கேட்க உரிமை இருக்கு. அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பாப்பா, உனக்கு என்னம்மா வேணும்? பால் வேணும். பால் தானே? டேய், அந்த பாலை எடுத்து ஊத்துறா. இதை பாருமா, இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. நான் கையில் எடுத்துக்கிட்டு கால்நடையா உன் கடைக்கு வந்து கொடுத்துட்டு போறேன். ஊத்தியாச்சா? இதோ ஒரு நிமிஷம். பால் நல்லா தான் ஆத்துறான். டாடா. இதுக்கு ஒன்றும் குறைச்சது. டேய், பாப்பாவுக்காக போட்ட டீ எங்க? கொண்டா இப்படி. இந்தா. தொல்லை வர வர தாங்க முடியல. என்னடா அது? நம்ம கடை டீயா? தேவாமிர்தமா இருக்குது. வாங்க சார். மாஸ்டர், ஒரு பூஸ்ட். இதோ போடுறேன். டேய், இங்க டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்க பக்கு இல்லாத வெத்து பயணி உனக்கு பூஸ்ட் கேக்குதோ? போட. மகனே, நீ இன்னைக்கு மாட்டினடா. முதல்ல நான் என்ன கேட்டேன்? பால் கேட்ட. ஏன்? குடிச்சு பாருங்க. சீ. அடேங்கப்பா. பாப்பா, எனக்காக நீ கை காசு செலவு பண்ணி பூஸ்ட் வாங்கி கலந்து கையோட கொண்டு வந்திருக்கியா? இதை சாப்பிட்ட உடனே எனர்ஜியோ எனர்ஜி, நாக்கெல்லாம் நமனமாங்குது. ஏன்யா நாங்க பூஸ்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க, பொம்பளைங்க வந்து பால் கேட்டா பூஸ்ட் தருவீங்களா? யோ, அவரு எனக்கு பூஸ்ட் கொடுப்பாரு, ஹார்லிக்ஸ் கொடுப்பாரு, ஏன் வேற என்ன வேணாலும் கொடுப்பாரு. அதை கேட்க நீ யாரியா? டேய், நீ ஏற்கனவே என் கடைக்கு 180 ரூபா பாக்கி. மரியாதை அந்த பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போடா. முதலாளி, நான் வரட்டுமா? எப்போ வருவேன்? இவரு கடையில போய் வேலை செஞ்ச பாரு. நம்ம கடையில டீயை தவிர வேற எதுவுமே கிடையாது. பூஸ்ட் எப்படி வந்தது? இது அப்படியே விட்டுறக்கூடாது. ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். புக்குக்காரன் எனக்கு ஒரு டீ. இங்க கொடுப்பா. தானே டீ எடுத்துக்கோ. இதா சாமானா. Thanks. பழைய பாக்கி அப்படியே இருக்கு. சூப்பர்ரா செம்ம டியூன் மச்சான். மச்சான், நீ மட்டும் படம் பண்ணனு வச்சுக்கேன், சத்தியமா சொல்ற மச்சான், நீ தான் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர். நம்பர் 1. பின்னிட்டடா, பின்னிட்ட டியூன்ரா இது. டேய் இது கூட தெரியல, நீலாம் ஒரு கேமராமேன். விடு மச்சான், பழைய டியூன் தான் புதுசா போடுறானுங்க, யாரு கண்டுக்கிட்டா? கேட்டா கலிஃபோர்னியால கம்போஸ் பண்ணணும் வானுங்க. இதெல்லாம் சகஜம் மச்சான்.
விடுறா விடு. Oh my gosh, oh my gosh, oh my gosh, it's my best friend calling me again. I wonder if something's wrong. தியா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கா? காலாங்கத்தல் நினைச்சு தூங்கிட்டு இருக்க? குட் மார்னிங். மணி 2ஆவது, உனக்கு குட் மார்னிங்கா? ஏன்டி இத்தனை மிஸ் கால் கொடுத்த? எதுக்கு? அந்த கவர் எடு. என்ன கவர் எடுன்னு? என்னது? மச்சான், என் பேரு 5 lakhs டா. ஏய், யூடியூப்டா. ஏய், என்னடி இது? படம் கமிட் ஆயிடுச்சு. படமா? மச்சான், நேத்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண, பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கதை எதுவும் சொல்லல, டைட்டில் மட்டும் தான் சொன்னேன், அதுக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அது கூட அவர் சொன்ன டைலாக் தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன்மா. கண்ணை புடிஞ்சு கர்ச்சீஃப் நனைகிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட். உருகி உருகி நெஞ்ச நக்கற மாதிரி ஒரு லவ். இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு சார். அப்படியா? இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருமா. என்ன? ஏன் சார்? அதெல்லாம் இப்ப செட் ஆகாதுமா. இப்பெல்லாம் யாருமா குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாங்க? இல்ல யார் தான் இப்ப உருகி உருகி லவ் பண்றாங்க? முடிஞ்சா சிரிக்காம உட்காந்து படத்தை பாரு. அந்த மாதிரி ஒரு கதை. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாகணும். அந்த மாதிரியும் ஒரு கதை. ட்ரெண்டுமா. எடுக்கிற படம் சும்மா பிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓடணும். கண்ணா பின்னா இருக்கு சார். இருந்த முதல்ல அத சொல்லு, கேப்போம். டைட்டிலே ஐ திங்க் இது ஒரு காமெடி ஸ்டோரி. யா, 100% காமெடி. சூப்பர்மா. டைட்டிலே இப்படினா படம் எப்படி? நம்ம கம்பெனில முதல் படம் கண்ணா பின்னா. தேங்க் யூ சார். இப்பவே அட்வான்ஸ் வாங்கிக்க. சார், ஐ ஹேவ் a டீம். கேமராமேன், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கும் கொடுத்துருவோம். அடி பாவி. கதைக்கு என்னடி பண்ண போற? ஊர்ல என்ன கதையா இல்ல? சிங்காரி அக்காவை பார்க்கணும். அக்கா உள்ள பொழந்துட்டு இருக்காங்க. எதுக்குப்பா பார்க்கணும்? அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கதையை கேட்கணும். அதான். ஏன் பாட புத்தகத்துல சேர்க்க போறீங்களா? அண்ணே, நாங்க ஒரு படம் எடுக்கிறோம். அதுக்கு கதை இல்ல, அக்காவோட கதை எடுக்கலான்னு சொன்னா. அதான் படம் எடுக்கிறேன்னு கிளம்ப வேண்டியது, கதை இல்லைன்னு திரியுது. அப்புறம் எவன் கதையா திருடி படம் எடுக்கிறது, அவார்டு வாங்கும்போது போஸ்ட் கொடுக்கறது. ஏ வேலைதான். அடி மாவன. ஐயோ வேணாம், அடிக்காதீங்க. ஐயோ. ஏதோ படமா கதையா என்னன்னு நீயே கேளுக்கா. நான் ஒண்ணா அக்கா, உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு படம் பண்ண போறோம், உங்க ஸ்டோரி எங்களுக்கு வேணும். ஏன் ஸ்டோரி? படம் எடுக்க போற? ஆமா, என்ன கதை? உங்க லைஃப் ரியல் ஸ்டோரி. நீங்க எப்படி இவ்வளவு பேர் ரவுடியா நீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. அப்ப எனக்கு என்ன ஒரு 14-15 வயசு இருக்கும். சும்மா அப்படியே தக 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 தகன்னு தக்காளி பழம் கலர்ல இருப்போம்பா. என்னடா கதை கேட்டா கதை விடுறாங்க. நம்பப்பா. என் வீட்டு பக்கத்துல எதிர் வீட்டுல ஒரு பையன் சும்மா தலை கணக்கா கலர்னா கலரு சும்மா அப்படி சொல்லிப்பா. அப்படியே இந்த சிங்காரி துபுக்கோடின்னு வந்துட்டான்.
நம்மள ரொம்ப மெர்சலுக்கு நேக்குறான். ஒரு நாள் அப்படியே மாறி போச்சு அஞ்சாலாம். நானும் என்ன பண்ணேன், அப்படியே ஜகா வாங்கிட்டு நானும் மாடிக்கு போனேன்பா. பையன் தனியா இருக்கானே, பேசி கரெக்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு போனேன்பா. போயிட்டு எவ்வளோ கெஞ்சுறான் கண்டுக்க மாட்டான்பா. அப்படியே காலில் வந்துட்டேன்பா. எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லப்பா. எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கா. இந்த சிங்காரிக்கிட்டே வேலையை காட்டலாமா? வந்துச்சே பாரு கோவம். அப்படியே போட்டேன். என்னது கொன்னுட்டீங்களா? அடச்சி கஸ்மாலம். யான் சொல்லத்தை நான் கொன்றோனா? அப்புறம் அப்புறம் வேற ஏரியாக்கு போகணுமா? அங்க ஒருத்தனை பார்த்தேன்னா படமா எடுத்த ஊரே மூஞ்சில காரி தப்போம். சரி போதும்க்கா, நாங்க கிளம்புறோம். உட்கார. இன்னும் நான் ஸ்டோரியை சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள கிளம்புறேன்ற. எனக்கு தேவையானது கிடைச்சிச்சுக்கா, நாங்க வரோம். ஏய் உட்காரா. ஏய் யாராங்க? கேட் இழுத்து மூடுடா. மூடுறக்கா. என்னடி பண்ண போற? கதைக்கு என்ன பண்றது? மச்சான் ஒன்று பண்ணலாமா? ஏதாவது கதையை திருடி எடுத்துருவோம். டேய் ரூல்ஸ் மாதிரி பேசாத. அவ அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ கதை ரெடி பண்ணியே ஆகணும். ஏதாவது ஐடியா சொல்லுங்க. பேசாம ஓனா எழுத வேண்டியது தானே. அங்க என்ன பாக்குற? சீதை. யாரு? அவன் தான் நம்ம கதை. அவனை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, Yes. சாக்லேட் ப்ளீஸ். எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்லை, எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு. அப்படி என்ன நல்ல காரியம் பண்ண போறீங்க? அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு 11 o'clock சத்தியமில் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராவுத்தில் மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பெசனர் பீச்சில் போய் வெயில்ல உங்கள் முடியலன்னா ஏன் முடியல நீங்கள் கடலையை வருன்னு வறுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டிஃபனு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, உங்க வேலையை பாருங்க. ஆள் இருக்கா? They're coming at me now. Baby's got that honey how. Flash is all they looking for. My chances probably zero now. Benzes, Audis, W's out. Empty pockets screaming out. I'ma get me one of them baby style. Broke like a joke, I ain't got no cash, but I got no class and I got no flash. The underdog rise, it's time to bring it back. I'm made like that, I'm built to long last. Roll out the field, yo, roll out the thing. That's me coming at you on the next scene. சும்மா நச்சுன்னு ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலான்னா விட மாட்டானுங்களே. இப்படி தாங்க நம்ம ஹீரோ விளம்பரத்தை பார்த்து சாக்லேட் தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா திரிறான். ஆனா ஒரு ஃபிகர் செட் ஆகல. ஓகேவா? ஓகே ஓகே. சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ண போற? ஓபன் பண்ணா இந்த அண்ட சராசரம் அதில் வாழும் உயிர்கள்னு நம்ம எஸ்ஜே சூர்யா சார் ஸ்டைல்ல படத்தை ஓபன் பண்ணலாம்னா அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் ஃபேமிலி என்ன, இவன் அப்பா யாருன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா? நண்பா, இவ்வளவுதான்டா நான் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. யாரா அங்க பாருடா என் தேவதைய. இவளையா 2 வருஷம் ஃபாலோ பண்ண? எப்படி சூப்பர்ல. இதுக்கு நீ சத்தே போயிருக்கலாம். என்னடா பண்றது, காதலுக்கு கண்ணிலன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தெரியாதா? அங்க ஒண்ணுமே இல்லையாடா. நண்பா, நீதான் என் வாழ்க்கையில விளக்கு ஏத்தி வைக்கணும்டா.
தீப்பெட்டி இருக்கா? என்னடா அது? என் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி இருக்கண்டா. அப்படியே குப்பத்தூர்ல போட வேண்டியதானே? இங்க எதுக்கு எடுத்து வந்த? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதடா. நீதான் எங்களை சேர்த்து வைக்கணும்டா. நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நிப்பாட்டினா பாரியா? எனக்காக என் நண்பன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான். நம்பிக்கை வந்துருச்சு. రావోయి సందమామ మా వింత గాథ వినుమా రావోయి సందమామ. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தவன் தாங்க நம்ம ஹீரோ. வாங்க கதைக்கு போலாம். என் புக்கு பாத்தியா? இல்ல இல்ல நீ புக்கு பார்த்த. இல்ல நான் பார்க்கல. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஆமா நான் பார்த்தேன். இப்போ என்ன? ஏன் பார்த்த? கக்கூசுக்குள்ள போய் 1.5 மணி நேரம் ஆகுது. அப்படி என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ஏண்டி பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோனா? பல வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின ராக்கெட்டு இன்னும் ஒழுங்கா வேலை செய்யுதான். அதுக்கு என்ன சொல்ற? பனியெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்பா நல்ல வேலை செய்தாப்பா. அம்மா பாரு அப்பா அடிக்கிறாரு. எப்ப பாரு என் புள்ளைய அடிக்கிறதே உங்களுக்கு வேலைய போச்சு. அவன் ஏதாவது விவரமா கேட்டானா உங்களுக்கு பிடிக்காதே. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். 1.5 மணி நேரமா பாத்ரூம்குள்ள அப்படி என்னதாங்க செஞ்சுட்டு இருந்தீங்க? கையில இருக்கிறது அவ்வளவு வேண்டாத வேலை. இவன் வேறையா? மேல் வீட்டில் காவா அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து பார்த்தா உன் வீட்டு கக்கூசில தான் பேப்பரா வருது. சும்மாவே ஆடுவா. இதுல சூலாய் தேர கொடுக்குறானே. பேப்பர் போடுறதா இருந்தா காயிலாங்கல போடுமா. ஏமா கக்கூசில போடுற? இதே பொழப்பா போச்சுமா. நானும் எவ்வளவுதான் நோண்டுறது. ஐயோ ஐயோ ஐயோ. சி என்னன்னா உங்க அப்பா மாதிரி கேவலமா நினைச்சியா? இதோ பாரு என்ன தவிர யாரும் எங்க அப்பாவை கேவலமா பேசுற எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே ஒன்று பண்ணு, நமக்குள்ள சண்டை வேண்டாம். எப்படியோ கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருவோம். என் பேரை உன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கோ, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல, பிரச்சனையே இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பம். ஐயோ வாம பண்ண ஆரம்பிச்சாலே. ஐயா நான் இருக்கும்போதே அப்படியே கண்ணிலே கொஞ்சிக்கிறீங்க. அப்படியே நான் மோசம் பண்ணி எனக்கு தெரியும்யா. அதான் பார்த்தனே ஒரு சிரிச்சியே. பையனா வந்து நெஞ்சில தான் பச்சை குத்த சொன்னா. ஆனா நீ எங்க குத்த சொன்ன? எங்க குத்த சொன்ன? இரியா இரு. மண்ணை இன்னைக்கு ஓடிக்க ஓட மாட்டேங்க. வேணாடி வேணாடி. எல்லாம் உன்னால வேண்டா. இப்படி பயந்த நம்ம ஹீரோ இப்ப எப்படி அடி பின்றாரு மட்டும் பாருங்க. Nowhere to run, nowhere to hide. You better start saying your prayers, baby. Yeah. Nowhere to run, man. Nowhere to hide. You better start saying your prayers, baby. Hit you with that overcut, I strike you with that hook. Knock your whole crew down, you know your sons are shook. I'm bringing back the thrills, I'm breaking up the kills. I'm bringing back the thugs, you can run it for the hills. You're alone,
dream. I'm like a happy bump and I'll break your ass open. Suplex the right punch off the beat keeps on bumping. Master, the test, the mad monster gangster. Rumble in the jungle, I'm bringing down your pranksters. It's brutal. Finish it. Right. Mistakes, made a double take. I'm full flexion, walk up to my sticks. I'm floating like a butterfly, I'm sticking like a brick. Break away, clang, yeah, without the brakes. One for money, two for my medal. Yo, I'm take you out to school. Check your walk on me. Make my own rules, take you out to school. Break off the chains, yo, walk on me, you fools. Heavy lifting bulls, now we're on the moves. Hit you up to hard, now you run the guts clue. Breakdowns and shakedowns and takedowns as well. Bounce on your prods on the old cap in hell. Bring out the rockers, I'm bringing out the suckers. Buck up, I'm dying to death. Like a butterfly, I'm stinging like a break. Break away, crying without the brakes. One for the money, two for my mates. Dropping all your homies like a barbecue steak. இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா எங்க அப்பா நடுப்பக்கரைக்கு சொல்லி கொடுத்துருவேன். பேபி ப்ளீஸ் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி நில. இருக்கானடா? இல்லடா. சரி இந்த பக்கம் பார்க்கலாம் வா. சீக்கிரம் வாடா. இங்க வந்த? இங்க வா. பக்கத்து ஒண்ணுக்கு போல இங்க வந்தா மூத்திர சந்தில உனிக்கனையா வாள? விகரா. ரெண்டு பாப்பா தான் நிக்கிறாங்க. வா. வேணா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேங்க வா. உன் வயசுக்கு அது பாப்பா, என் வயசுக்கு அது ஒழுங்கா ஓடி போயிடு. பாத்தீங்கல்ல, சின்ன பசங்க கிட்ட இருந்து கூட அடி வாங்குறாரு நம்ம ஹீரோ. இவனுக்கும் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குங்க. வாங்க அது என்னன்னு தான் போய் பாப்போம். தீவிரவாதி கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்க. நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? எந்த நேரம் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் அந்த போன்ல இருந்து தொலைக்குதுன்னு தெரியல. டேய் கதவை தரடா, கதவை தரடா. இப்ப தரக்க போறியா இல்லையா நீ? ஏன் என்ன சும்மா கத்தினா இருக்கிற? என்ன இல்லப்பா சோறு சாப்பிடதான்ப்பா. அப்படியே நடி. ஆளை பார்க்காதப்ப கத்துறது, ஆளை பார்க்கும்போது நடிக்கிறது. என்ன பார்த்தா நான் கத்துற மாதிரி இருக்கடா? இன்னொன்னு தெரியலையா? ரோட்ல போற நாய் மாதிரி இருக்கடா. எந்த நேரமும் கத்துறன்னு சொல்லிட்டே இருக்க. சரி சரி அதெல்லாம் விடு. 10 மணிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன் வரா, போய் அப்படியே கூட்டிட்டு வந்துருப்பா. ஏன் வரவா? அவ வந்துருவாள்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எதுக்கு வரான்னு.
வந்ததுக்கப்புறம் கல்யாணம் கன்றாவெல்லாம் பேசக்கூடாது. நான் டென்ஷன் இருக்கிறேன், ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கிறேன். சொல்லிட்டேன். கேட்க மாட்டேன்டா, கேட்கவே மாட்டேன். கார் வேட்டி கட்டிட்டு அப்படியே சாமியாரா போயிடு. நானும் உங்க அப்பா அப்பப்ப வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம். இப்படியே போச்சுன்னா அதான் நடக்கும். நடக்கும்னா நடக்கும். ஆமா, உன்ன மாதிரி வயசு பசங்க குழந்தை குட்டின்னு பெத்து நல்லா இருக்காங்க. நீ தான் இப்படி இருக்கிற. ஏன் தான் இப்படி இருந்து தொலைறியோ போ. இவனெல்லாம் பெத்து வளர்த்து இதெல்லாம் கேட்கணும் என் தலை எழுத்து. இவனுக்கு எப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரனோ பேத்தியோ பார்க்க போறேன்னு தெரியல. அவன் மட்டும் கேட்டாதான் அவன் கஷ்டம் தெரியும். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன ஆயிட்டாரு இப்போ? ஏண்டா ஆம்பளைய லட்சமா வேலைக்கு பாரு விட்டுட்டு இப்படி சமஞ்ச பண்ண மாதிரி வீட்லயே இருக்கு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான்லாம் 16 வயசுல இருந்து வேலைக்கு போறேன். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால நினைச்சா கூட சும்மா இருக்க முடியல. உன்னால எப்படா சும்மா இருக்க முடியுது? அதான் நீங்களே சொல்றீங்களே, நீங்க வேலை செஞ்சே பழகிட்டீங்க, நான் வேலை செய்யாமலே பழகிட்டேன். உங்களால சும்மாவே இருக்க முடியாது, நான் சும்மா இருந்தே பழகிட்டேன். அப்படியே போய் இந்த வேலையை செஞ்சுட்டு கூட்டு வந்துருங்க. நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. நான் ஏதாவது உங்கள்ட்ட வேலை சொல்லணும் இல்ல இல்ல. ஏன் எப்ப பாரு நீங்க மட்டும் என்கிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. Angel comes around, cool breeze all around. She takes my heart away. I love the way she smiles, I love the way she moves. In my heart she'll forever stay. Angel comes around, cool breeze all around. She takes my heart away. எக்ஸ்கியூஸ் மீ. அது ஏன் வண்டி, அந்த கீ போட்டதா ஸ்டார்ட் ஆகும். நான் மேலே தான் குடி வந்திருக்கேன், பரவாயில்ல எடுத்துக்கங்க. ஹலோ, கடலை போடலாமா? என்னம்மா லோடருக்கு ஆள் இருப்பாங்க, நீங்க யாரையுமே காணோம். நம்மளால இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. One for the money, two for the show. Three to get ready, yeah, here we go. They got me running, they got me going. They got me running, they got me going. கரும்புக்கு காத்திருக்கும் எறும்பு. தம்பி தந்தி கொடுப்பா, அப்படியே அந்த புக்கம் கொடு. இந்தா எதற்கு நிக்கிறது கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். இப்போ பாரு பிஸி. நேத்துல இருந்து யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கா? நம்ம நிக்கிறத பாக்குறானா இல்லையா? ஒருவேளை வலிய வந்து நிக்கிறதுனால பிகு பண்றானோ? அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான்னு இப்பதான் புரியுது. டேய் நாராயணா, டேய் எங்கம்மா திறக்க போறான்? 3 நாளா தட்டி தட்டி டயர்ட் ஆயிட்டேன், நீயே தட்டு. டேய் நாராயணா, உன்னதான்டா. டேய் கதவு தரடா, கதவு தர. டேய் நாராயணா, டேய் உன்னதான்டா. ஏய் 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 டோன்ட் டச். கைடு 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 கையிடுறி. என்னடா நினைச்சிட்டு மனசுல நீ? என்ன பிக்கப் பண்ண வரமாட்டேன்னு சொன்னியாமே, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? நல்லா தான் இருக்கிற. இது வரைக்கும் அவனை உன்னை பிக்கப் பண்ணலையா? ஏய் பட பொறுக்கி. சாச்சா சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஹே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கேன். அங்கே பார், என்ன அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண, உனக்கு கையும் இருக்காது அவளுக்கு கழுத்தும் இருக்காது. ஏய் இது பாரு, நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா, என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு 3 நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே. உள்ள மாத்திட்டு வரியா? பாக்குறியா? என்னால பாத்து வராதா? அப்படி பெரிய சன்னில நீ பார்த்தோன்னு மூடு வரதுக்கு. இதை பார், அவ்வளோதான். வந்த வேலையை மட்டும் பாரு.
எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே டேய் 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 நாராயணா போகாதடா. பாருங்க அத்தை. நீ ஆச்சு அவனாச்சுமா, என்ன ஆள விடுங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தையே காணா. இதுல இருந்தது. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. 2 நாளா போன்ல அப்படி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. இவன் என்னதான் பண்றதோ? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. அவனை இரு, நானே வரேன். ஹலோ, என்னையா? இங்க வேற யார் இருக்கா? நான் மட்டும் தான். அப்ப உங்களதான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு டென்ஷனா இருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க பிரச்சனைய சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? ஏன் பிரச்சனையா உங்ககிட்ட சொல்லணும்? ப்ளீஸ் என்ன வேற யாரும் நினைக்காதீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க. ஹலோ, கேட்டுட்டு இருக்கேன்ல. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும். முடிஞ்சா சால்வ் பண்றேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ். கண்டிப்பா தீப்பீங்கல்ல? கண்டிப்பா. உட்காருங்க. ஏன்? உட்காருங்க சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் போய்க்கலாம். சாங்கா? நல்லா இருக்கும், கேளுங்க. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப். சாங்ல நான் எதுக்கு? ஹலோ, குறுக்க பேசாதீங்க. இல்ல, சாங்ல இந்த மாதிரி இருந்துச்சு, அதான். ஐயோ, அதுல ஒரு பொண்ணு இருந்துங்க, மூஞ்சி மறந்துட்டேங்க. அட இருந்துட்டு இருப்பாங்களாங்க. யார் இவங்க? உனக்கு தெரியாதுல்ல? ம்ஹும். சொல்றேன். அது அது கீழே அதான் ஓட்ட செமையா இருக்குல்ல? காசு கொடுத்தா செமையா இருக்கும் மச்சான். சும்மா காசு. ஏய், ஓனர் இருக்காரு மாமா. இருந்துட்டு போறாரு. எனக்கு என்ன? ஒரு நிமிஷம் இரு. என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதடா. மச்சான் செமையா இல்ல? ஏய், உள்ள போடா. காசு கொடுத்துட்டு போடா. இல்ல வரேன்ல. டேய், காசா கேக்குற நீ? எடுத்து வாங்கிரு. இது செமையா. இதுல போன ஃபிகர் செம்மையா உசாராகும். சும்மா தகன்னு இல்ல. இங்க என்னடா பண்ற? நீ வர வரைக்கும் இங்க நான் தான் மேனேஜரு. விடு மச்சான், வந்துட்டல்ல விடு. மச்சி, பைக்ல செமையா இருக்குல்ல? அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். இதுல போன ஃபிகர்லாம் செமையா முடியும்ல? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் பைக் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்டா. அதெல்லாம் காசு இருக்கிறவங்க முடிவு பண்றது. ஏய், அது இல்லாமல வருவாங்க. என்னடா நீ ரொம்ப தான் பண்ற?
மச்சான் எதில் எடுக்கலாம் சூப்பரா இருக்கும். அது நீ தானே முடிவு பண்ணணும். செமையா இல்ல அது மச்சான் டெஸ்ட் ஆகி கொடுறா. செக்யூரிட்டி டேய் மணி ஆகுதுடா வண்டியை குறா. ஏய் சட்டையை கேட்டுறா. உங்ககிட்ட எதுவுமே வாங்கலடா. நீ ஏன்டா வந்த? நீ எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா. நீ ஏன் ஃபிகரே உஷார் பண்ணிட்டல. ஐயோ இவ்வளவு போயிட்டாளா? ஹலோ கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே கூல். அப்புறம் என்னாச்சு? சொல்ல முடியாது போங்க. சரி சாரி சொல்லுங்க. இல்ல போங்க சொல்ல முடியாது. கிண்டல் பண்றீங்க. சாரி சொல்லுங்க. சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. இல்ல நீங்க சிரிக்கிறீங்க. சாரி சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க.